ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேற்று தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் சரியாயிடுச்சுங்க. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு தான். அதாவது நான் வந்து வெளியெல்லாம் கொடுத்து போடுறது கிடையாது. நான் செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தேன் பார்த்தீங்களா, மங்களூரில். அப்போ தான் வந்து ஆரி ஒர்க் போடணும்னு ஆசையாக இருந்துச்சா, ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் போடணும்னு ஆசையாக இருந்துச்சா. ஆனால் அது வெளியெல்லாம் கேட்டால் 4000 5000 அந்த மாதிரி ரேட்லலாம் சொன்னோடனே சரி நம்மளே பழகிக்கலாம், நம்மளுக்கு மட்டும் போடுற மாதிரி அப்படின்ட்டு நான் வந்து பழகின மக்களே. அதனால் நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முருகர் தான் போட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த முருகர் போட்டது வந்து எங்கள் அம்மாட்ட இருக்குது. அதை ஃப்ரேம் பண்ணி கேட்டாங்க, என்னால் கொடுக்க முடியல. அது அப்படியே அந்த துணியை வச்சுருக்காங்க. அது எங்கள் அம்மாட்ட தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது நான் வந்து போட்டது வந்து என் பசங்க ஃபோட்டோ வச்சு அவங்கள தான் நான் போட்டேன். நான் இருக்கு பாருங்க, பசங்க இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன்னா அவங்கள தான் வந்து ஆரி ஒர்க்காக போட்டேன். எல்லாமே த்ரெட்டு ஒர்க்கு தான். ஃபுல்லாக ஆரியில் இந்த சாதா த்ரெட்டு மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த த்ரெட் ஒர்க்கு தான். எதுவுமே வந்து எம்ப்ராய்டரி மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே கையால் ஆரி ஒர்க்கு டிசைனில் போட்டது தான். இது என் பையனும் என் பொண்ணும் ஒரு ஃபோட்டோவில் இருப்பாங்க. அதை தான் செகண்டாக நான் வந்து ஆரி ஒர்க்காகவே போட்டேன். இது மங்களூரில் வச்சு போட்டு கொண்டு வந்தேன். இதுதாங்க. அந்த இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரெக்னென்சிலாம் முடித்து 8வது மாதம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிலாம் முடித்து அப்புறம் அந்த டைம் இருக்கும்ல, பையன் தூங்குவான். பையன் நைட்டு தான் முழிச்சிருப்பான். நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துட்டு பகல் அவன் தூங்கும்போது நான் வந்து இந்த இது போட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி போட்டேங்க. தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு என்னத்துக்கோ போட்டேன். நான் இதுதான். நல்லா இருக்கா மக்களே? இதெல்லாம் வந்து நான் சும்மா ஸ்டார்டிங்கில் போட்டது. பழகினதுக்கப்புறம் எனக்கு இந்த பூ டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமுமே இந்த ஸ்டோனெல்லாம் போயிருக்கோம். ஏன்னா முதல் டைம் வந்து நம்மளுக்கு என்ன குவாலிட்டியான பொருளெல்லாம் வாங்கினேன்னு தெரியாது பார்த்தீங்களா. கிடச்சதை வாங்கி அப்படியே போட்டுக்கிறது. இதுதான் சும்மா கை வந்து எல்லாருமே இதில் ஓப்பன் டைப்பாக வைக்கிறாங்களா. நான் சரி ஓப்பன் டைப்லாம் வேண்டாம், இந்த மாதிரி போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. யாராவது மெஷர் பண்ணி இந்த ஆரி ஒர்க்கில் இந்த இதில் போடுங்கன்னா கரெக்டாக போட்டுருவேன். இதெல்லாம் நானே தான் மெஷர் பண்ணி போட்டேன். ஏதோ என்ன தானேன்னு போட்டாலும் கொஞ்சம் போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன் மக்களே. இதுவும் நான் தான் போட்டது. இது வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தேன். எப்படி இருக்கு மக்களே? நல்லா இருக்கா? பேக் கழுத்து வந்து இந்த பாட் கழுத்து மாதிரி வச்சுருந்தேன். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்ட பெட்டராக தானே இருக்கும், அதனால் போட்டாச்சு. இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். இதெல்லாம் போடும் போதே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது அப்போல்லாம் வந்து சாப்பிட முடியாது, அப்படியே உட்காந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப டயர்டாக இருக்கும். இது வந்து எப்போன்னா என் தங்கச்சிக்கு மேரேஜ் இருந்துச்சு. அப்போ வந்து என் கல்யாண சாரீக்கு வந்து ப்ளவுஸு, எல்லாருக்குமே கல்யாண சாரீ ப்ளவுஸ்லாம் சேராது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம சும்மா போடுவோம். அந்த ப்ளவுஸ் போடாமல் இது தனியாக ஒரு 200 துணி வாங்கி அப்படி வாங்கி போட்டேன். இதுக்கு நார்மல் கழுத்து தான் வச்சேன். இதுதான். இது என் தங்கச்சி மேரேஜுக்கு போடணுன்ட்டு போட்டிருந்து. அப்போவே எனக்கு உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, என்னால் போடவே முடியாது. இருந்தாலும் அவளுக்கும் போட்டு கொடுக்கணும், எனக்கும் போடணுன்ட்டு இது வந்து ஒரு கைக்கு வச்சாப்புல அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் இது போடவே இல்லை. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாது. ஒருவேளை இதிலே தைப்பாங்களோ போலன்னு நினச்சிட்டு இப்படி தைச்சேன், இது பண்ணேன். ஆனால் இப்படி பண்ண மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு கையோடய போட்டேன். ஆனால் பீக்காக்கு நல்லா வந்துருந்துச்சு. இதோட பீட்ஸ் குவாலிட்டிலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு வாங்க தெரியாதா, அப்போ போட்டது. எனக்கு கொஞ்சம் ட்ராயிங் நல்லா வருமா, அதனால் எதனால வரைஞ்சி போட்டுருவேன். ட்ராயிங் நல்லாவே பண்ணுவேன், நான் கோலமும் நல்லாவே போடுவேன். இது வந்து என் தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு போடுறதுக்குன்ட்டு எனக்கு ப்ளவுஸு. எப்படி இருக்குது? ஜிபி ஜிபின்னு இருக்கா? இதுதான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை எப்படி வைக்கணுன்ட்டு கற்றுக்கிட்டு நான் கரெக்டாக வச்சுட்டேன் மக்களே. ஆனால் இப்போல்லாம் இந்த ப்ளவுஸை போட முடியாது. எல்லாமே வந்து லூஸாக இருக்குது. ரொம்பவே உடம்பு போயிடுச்சா. அதான் எங்கள் டாக்டர் எல்லாம் தண்ணியை எடுத்துட்டாரு உடம்புலேருந்து.
அதனால் அம்புட்டு தண்ணியும் போயிட்டு, அதனால் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க. அப்படி ஜிங்கு ஆடை சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, போட்டு கல்யாணத்தன்னைக்கு போட்டிருக்கப்போ. நான் அப்பமும் ஃபோட்டோலாம் எடுக்கல, ஏன்னா அப்பமும் உடம்புலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சா. அப்போ அதனால் ஃபோட்டோலலாம் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது மக்களே. எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து என் தங்கச்சிக்கு நான் போட்டு கொடுத்த ப்ளவுஸு. நான் இப்போ வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதே ப்ளவுஸ் டிசைன் தான். அவளுக்கும் ஒன்று கேட்டான்ட்டு அவளுக்கு நான் போட்டு கொடுத்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அவள் வந்து இது வந்து நிச்சயதார்த்தப்போ போட்டிருந்தா, சூப்பராக இருந்துச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரிசப்ஷனுக்கு அவளுக்கு நான் போட்டு கொடுத்த ப்ளவுஸு. இந்த டிசைனுமே சூப்பராக இருந்துச்சு மக்கள், அவளுக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் போடும்போது எனக்கு நிஜமாகவே உடம்புலாம், நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லலை, சாப்பிடவும் முடியாதா, ரொம்ப டயர்டாக இருக்குமா, அப்படியே படுத்து படுத்து கிடந்து எந்திரிச்சு எப்படியாச்சும் போட்டு கொடுத்துடணும் அப்படின்ட்டு போட்டு கொடுத்த மக்களே. ஏன்னா அவள் வந்து நல்லா கிராண்டாக நிற்கணும் அப்படின்ட்டு. இது வந்து முதல்ல ஸ்டார்டிங்லேயே நான் வந்து போட்ட ப்ளவுஸுங்க. இதை ஃபஸ்ட்டு பழகும்போது அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்ட்டு ஒரே மாதிரி போடுவோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.